ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே சுந்தர் ஒரு பக்கம் இந்த மாதிரி என்னதான் வீட்ல இருக்கவங்க யாருமே பொன்னி சொல்றத நம்பலனாலும் பொன்னிக்கு ஆதரவா இருக்க சந்திரசேகர் அங்கிள், சக்தி, சண்முகம்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே பொன்னி சொல்றதுல ஒருவேளை உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள இதுக்கப்புறமா அப்படி யோசிக்க விடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே எல்லாரும் முன்னாடியுமே ரொம்பவே பொன்னி சொன்ன விஷயத்தால அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரையுமே இன்னுமே பரபரப்பாக்கணும். அது மட்டும் இல்லாம பொன்னிக்கு எதிரா திருப்பி விடணுன்றதுக்காகவே தூக்கு போடுற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா என்ன தூக்கு போற மாரி நடிக்கிறாங்கன்றது அவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியல. ஆனா என்ன பொன்னி அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி சுந்தர் ஏமாத்து வேலை தான் பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அந்த சான்ஸ் தான் பொண்ணுக்கு கிடைக்கலையே. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி முட்டாள்தனமாவும், கண்மூடித்தனமாவும் சுந்தர முழுசா நம்பிட்டு இருக்க ஜெயாவும், ஜெயாவோட குடும்பமும் சுந்தர் நெனச்ச மாதிரியே அவங்க விரிச்ச வலையில விழுந்தது மட்டும் இல்லாம, அவங்க பொன்னிக்கு எதிரா இன்னுமே அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க சுந்தர் எந்த அளவுக்கு மோசமான ஆளுன்றத புரிஞ்சுக்காம இருக்கறதுனால, அவங்களே இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, பொன்னியும் இந்த விஷயத்துல 100% பொய் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இவ்ளோ நேரமா இந்த மாதிரி பொன்னி சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த சந்திரசேகர் அங்கிளும் கூட சுந்தர் பண்ண வேலையால மொத்தமா குழம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இது எதையுமே கண்டுக்காத பொன்னியோ கண்டிப்பா சுந்தர பத்தின உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல சுந்தர் அண்ணா கூட நின்னு பேசிட்டு இருந்த அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனையோட வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போக, ஆனா அப்ப இந்த மாதிரி பொன்னி எதுவுமே நடக்காத மாதிரி வீட்ட விட்டு வெளிய போறத பார்த்த உஷாவோ, எப்பவும் போலயே பொன்னிய அவமானப்படுத்துற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைய பார்த்ததுக்கு அப்புறமாவும் பாருங்க, இவ கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம எல்லார் முன்னாடியுமே சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்கணும்னு தோணலல்ல. இதுலருந்து தெரிய வேண்டாம், இவளோட கேரக்டரும் எவ்ளோ மோசமானதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொன்னிய குத்தி காட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனா பொன்னியும் ரொம்பவே துணிச்சலாவும், கோவத்தோடயும் "நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்?" அப்படின்னு கேட்க, உடனே பக்கத்துல இருந்த வெண்ணிலாவும், "என்ன எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. சுந்தர் அண்ணாவ பத்தி நீ அப்படி பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா எல்லார் முன்னாடியுமே ஒத்துக்கோ. அது மட்டும் இல்லாம நீ அப்படி பேசிட்டு போனதுனால மனசு உடைஞ்சு போய் சுந்தர் அண்ணா தற்கொலை பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி சுந்தர பார்த்த பொண்ணையும், சுந்தரோட முகத்த பார்த்த உடனேயே கண்டிப்பா அவங்க நாடகம் தான் ஆடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, ரொம்பவே கோவத்தோட, "இன்னுமா இந்த ஆள நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? இவங்க தன்ன நம்பணுன்றதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. கண்டிப்பா இவங்கள பத்தின உண்மை வெளிய வந்ததுக்கு அப்புறமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவங்க எல்லா விஷயத்துலயுமே உங்கள நாடகம் ஆடி எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்றத." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சுந்தர பத்தி பேச போக, உடனே இத கேட்டுட்டு எப்பவும் போலயே ரொம்பவே முட்டாள்தனமா பவானியோ, சுந்தர கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு, "போதும் நிறுத்துடி. இதுக்கப்புறமா என் புருஷன பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொன்ன நானே உன்ன கொன்றுவேன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பொன்னியும், "நீங்க என்ன கொன்னாலும் பரவால்ல. நான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய கண்டிப்பா சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உண்மைய நிரூபிக்கவும் செய்வேன்னு" சொல்லிட்டு சுந்தரம் முறைச்சு பார்க்க, உடனே சுந்தரம் மனசுக்குள்ளேயே நம்ம இவ்ளோ விஷயம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஸ்டபனா இருக்கான்னா, கண்டிப்பா இவள நம்மளோட வழிக்கு கொண்டு வர வேற ஏதாவது ஒரு வழிய தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோட அவங்களுமே பொண்ணைய முறைச்சு பார்க்க, அப்போ எதிர்பாராத விதமா சக்தி திடீர்னு சுந்தர திரும்பி பார்க்கும்போது, இந்த மாதிரி அவங்க பொன்னிய முறைச்சு பார்த்துட்டு இருக்கதையும் நோட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் திடீர்னு பக்கத்துல பவானி சுந்தர்கிட்ட பேச போகும்போது அவங்களோட முகம் சட்டுன்னு மாறுறதையுமே கவனிச்சிடுறாங்க. உடனே இத பார்த்த உடனேயே பொன்னி சொல்றது உண்மைன்றத சக்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்துல நம்ம கண்டிப்பா பொன்னிக்கு உறுதுணையா நின்னே ஆகணும். ஏன்னா இதுல நம்மளோட குடும்ப மானம் மட்டும் அடங்கல. நம்மளோட அக்காவோட, சிவானி பாப்பாவோட வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. அதனால நம்ம கூடிய சீக்கிரம் பொன்னிக்கு உதவி செஞ்சு, இதுல எது உண்மைன்றத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு, அத எல்லார் முன்னாடியுமே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம, இத பத்தி நம்ம கூடிய சீக்கிரம் பொன்னிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்க சண்முகத்துக்கிட்டயுமே சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சண்முகமும், "ஆமா சக்தி, எனக்குமே இப்ப சுந்தர் மாமா மேல ஏதோ சந்தேகம் வருது. ஏன்னா பொன்னி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆதாரமே இல்லாம ஏன் நேர்லயே பார்க்காம சொல்ல வாய்ப்பே கிடையாது. அதனால எனக்கு பொன்னி மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னால முழுசா பொன்னிக்கு ஆதரவா யார்கிட்டயுமே பேச முடியல. ஏன்னா எதிர்ல நிக்கிறது நம்மளோட அக்காவோட புருஷன். சோ நம்ம இந்த விஷயத்துல என்ன பண்ணாலும் நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு தான் பண்ணணும்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சக்தியும்
ஆமான்ற மாதிரி தலையாட்டினது மட்டும் இல்லாம, பொண்ணுகிட்ட இத பத்தி நம்ம 2 பேருமே போய் பேசலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஒரு முடிவெடுத்துட்டு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா பொண்ணையோ எங்கேயோ வெளிய ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்பவே சோகமா வீட்டுக்குள்ள வந்துட்டுருக்காங்க.